தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனல்ல நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் நீங்க பார்த்துக்கிட்டே வர்றீங்க. குளிப்போத்தத்திற்கு உண்டான அமைப்பு, பலன்கள். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் எங்களுடைய சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டே வர்றீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, பங்குனி மாசத்திற்கு உண்டான சிறப்பு. பங்குனி உத்திரம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உண்டான மாதம். அப்போ நம்ம வேலை பார்க்கலாமா? பங்குனி மாதம் சிறப்பா? அது கூனி மாதம் சொல்லி நிறைய தவறு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதம் 2 அமாவாசை வருது, அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தை மாதம் இறைவனுக்கு உண்டான மாதம், அதில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பங்குனி மாதத்தில் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். பங்குனி மாதம் நலமாக, ஆரோக்கியமாக திருமணத்திற்குண்டான காலங்கள் செயல்படலாம். வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்கள், நீங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மேல் தளம் காங்கிரீட் போடலாம், அட்டை ஒட்டலாம், சென்ட்ரிங் அமைக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற சுவரெல்லாம் கட்டுறதற்குண்டான அமைப்பில் செயல்படலாம். நீங்க மாசி மாதம் 22ஆம் தேதி, ஏன் மாசி மாதம் நீங்க வாஸ்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பங்குனி மாதத்தில் போர்வெல் அமைக்கலாம், ஆழ்குழாய் கிணறு தோண்டலாம், கிணறு தோண்டலாம், சம்ப் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ வரைபடத்திற்கு உண்டான அமைப்பு செயல்படுவது, வீடு கட்ட துவங்குவது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வாஸ்து பண்ணிட்டோம் சாமி, இப்போதான் எங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, பங்குனி மாதம் வேலையை துவங்கலாமா? கட்டட வேலையை தாராளமாக இந்த மாசி 22 நீங்க செஞ்சிருக்கிறவங்க தாராளமாக துவங்கலாம். பத்திரம் பதியலாமா? அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் சாமி, ஏற்கனவே பத்திரம் பதியலாம். இப்ப நீங்க யாரெல்லாம் இப்ப கட்டக்கூடாது, எந்த வேலை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னாக்கா, தலைவாசல் வைக்கக்கூடாது. நீங்க தலைவாசல் வைக்கக்கூடாது. சாமி நாங்க ஏற்கனவே நிலையெல்லாம் வச்சுட்டோம், தலைவாசலெல்லாம் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நிலை ஜன்னல்லாம் வைக்கலாமா? வைக்கலாம். நிலை ஜன்னலுக்கு உண்டான அமைப்பு வைக்கலாம். தலைவாசல் மாத்திரம்தான். இரும்பு கதவு நீங்க வைக்க போறீங்களா? வச்சுக்கலாம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆரம்பிக்கலாமா? கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்க சென்ட்ரிங் போட்டுட்டோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுக்கு மேல ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். கிரக பிரவேசம் செய்யலாமா? 2 வேலைகள் மாத்திரம் கண்டிப்பாக குறிப்பாக செயல்படக்கூடாது. அது எது அப்படின்னா, 1வது தலைவாசல் வைக்கக்கூடாது. அது கிழக்கு பார்த்தும், மேற்கு பார்த்தும், வடக்கு பார்த்தும், ஏன் தெற்கு பார்த்தும் 4 திசையில கட்டுறவங்களுக்கும் கண்டிப்பா வைக்கக்கூடாது. கிரக பிரவேசம் யாரெல்லாம் செய்யக்கூடாது? கண்டிப்பாக யாருமே செய்யக்கூடாது. ஏற்கனவே நாங்க கிரக பிரவேசம் மாசி மாசம் செய்து விட்டோம். குடி போகலாமா? தாராளமாக குடி போகலாம், மாறலாம். ஏன்னா கிரக பிரவேசம் ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டீங்க. சார் நாங்க மாசி மாசம் கிரக பிரவேசம் செஞ்சுட்டோம், இப்போ முழுசா வேலையை முடிச்சிட்டோம், அப்போ ஹோமம் பண்ணலை, இப்போ ஒரு ஹோமம் பண்ணிக்கலாமா? தாராளமாக செய்து வீடு மாறிக்கொள்ளலாம். புது வீட்டுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகிக்கலாம். செடி கொடியெல்லாம் வைக்கலாமா? தாராளமா பின்புறத்திலையும் முன்புறத்திலையும் செடி கொடி மரங்கள் வைப்பதற்கு உண்டான அமைப்பு. வர்ணம் தீட்டலாமா? கலர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கலர் வாஷ் செய்யலாம். ஸோ அதனால வர்ணம் தீட்டுவதற்கு, கலர் பண்ணுறதற்கு உண்டான அமைப்பு சிறப்பு. ஒருவேளை நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்க சென்ட்ரிங் போட்டுட்டீங்க, குடி போயிட்டீங்க, அது அப்படியே கைப்பிடி சோரோட இருக்கு, எங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, நகை ரேட்டெல்லாம் கூடிருச்சு, எக்கச்சக்கமான நகையினுடைய ரேட்டு கூடியிருக்கு, இன்னும் கூடும், 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரும். அதுக்கு பேசாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிடலான்னு தோணுது, பண்ணலாமா? தாராளமாக செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு முதல் மாடியில் நீங்கள் குடி போய் மேலே போய் நீங்கள் ஏற்றுறதுக்கு உண்டான அமைப்பு நல்லது. நாங்கள் ஏற்கனவே வசிச்சுட்டு இருக்கிறோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு ஆரம்பிக்குது, அதனால் பங்குனி மாதம் ஆரம்பிக்கலாமா? குடியிருக்கிற வீட்டில் முதல் மாடியில் நீங்கள் வசிக்கிற வீட்டில் நீங்கள் மேலே கட்டலாம், சென்ட்ரிங் அமைக்கலாம், காங்கிரீட் போடணும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் போர் ஆல்ரெடி இருந்தது, அதில் தண்ணி கொஞ்சம் குறையா போயிடுச்சு, ஏன் கன்னி மூலையில் நாங்கள் போர் போட்டிருக்கிறோம். இப்போ ஈசான்யத்தில் எப்போ போடலாம்? இந்த மாதம் அருமையான பங்குனி மாதத்தில் போடலாம்.
குருவனுடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கிற மாதத்தில் போடலாம். இந்த பங்குனி மாசத்துல சூரியன் எங்க இருப்பாருன்னாக்கா உங்களுக்கு சித்திரையை ஒட்டி உச்சஸ்தானத்தை ஒட்டி நகண்டு போற காலம்தான். சூரியன் எங்க இருப்பாருன்னாக்கா குருவனுடைய வீட்டுக்கு வர்றாரு. செவ்வாயினுடைய வீட்டிலையும் சனி வீட்டுக்கும் நடுவுல குருவனுடைய வீட்டில் இருப்பார். அப்ப சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கிறது குருவனுடைய வீட்டில். அப்போ பூஜை அறையுடன் கூடிய வீடு, ஏற்கனவே கட்டப்பட்டதற்கு மேலே கட்டுறது, போர்வெல்ல தண்ணி போயிருக்கு புதுசாக போடுறதற்கு உண்டான அமைப்பு, பிழையான வீடு எங்கது வாஸ்து தவறா போச்சு, அதுல திருத்தம் நம்ம மாசமே பூஜை பண்ணிட்டோம், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நாங்க வசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அதுல சீர்திருத்தம் பண்ண போறோம், இப்பவே பண்ணலாம். ஏற்கனவே நாங்க பூஜை பண்ணி வச்சிருந்தோம், வேலை ஆரம்பிக்கலாமா? சீர்திருத்தம், வாஸ்து பிழையா இருக்கிறது நாங்க மாற்றம் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி மாதத்திற்கு உண்டான சிறப்பும் அதே மாதிரி வேலையை ஆரம்பிக்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கின்றேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வரைபடம் தேவைப்படுபவர்கள், எங்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம், நீங்கள் பிளான் அமைச்சு கொடுப்பீங்களா? தேவைப்படுபவர்கள், வரைபடம் எங்கள் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் அமைச்சிருக்கிறாரு, அதை திருத்தம் செய்து கொடுப்பீங்களா? குளிப்பொருத்தத்தோட ஜாதகத்தோட பார்ப்பீங்களா? அப்படின்னாக்கா தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.